ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. சென்னையில் காவல்துறை வாகனத்தில் வைத்தே போலீசாருக்கு ரவுடிகள் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகர் ரவுடி ராபர்ட் கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் இருக்கும் ரவுடிகள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அதன் பின்னர் அவர்களை காவல்துறை வாகனத்தில் மீண்டும் புழல் சிறைக்கு போலீசார் ஏற்றிச் சென்றனர். அப்போது பணியில் இருந்த போலீசார் ஒருவர் தங்களை தாக்கியதாக ரவுடிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போலீசாரை பார்த்து ஏக வசனத்தில் திட்டியதோடு போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தலைநகர் சென்னையில் பட்டப்பகலில், அதுவும் காவல்துறை வாகனத்தில் வைத்தே போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, காவல்துறை வாகனத்தில் வைத்தே காவல்துறையினரை ரவுடிகள் துஷ்பிரயோகம் செய்திருப்பது சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை நிரூபிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பதிவு செய்துள்ள அண்ணாமலை, திமுக ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம்தான் நடக்கிறது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.